هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في قرآن المحكم التنزيم والفرقان المجيد: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. صدق الله العليم. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வருகின்ற தில்ஹஜ் மாதம் பிறை 1 தொடங்கி 8 வரையிலான ஒரு தொடர் பிரச்சாரத்தை ஈமான் இஸ்திகாமத் என்கின்ற தலைப்பின் கீழ் வஹதத்தே இஸ்லாமியா ஹிந்த் நடத்த இருக்கின்றது. இந்த பிரச்சாரத்தினுடைய ஒவ்வொரு அணுக்கூறுகளையும் வெற்றிகரமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நம் மீது உள்ளது. ஈமானும் இஸ்திகாமத்தும் இருவேறு கூறுகள் அல்ல, மாறாக ஒன்று மற்றொன்றுக்கு ஆதரவாக உதவிடும் ஓர் உடலை போன்றதாகும். அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான்: இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் என்று சொல்லுவான். திண்ணமாக யார் தங்களுடைய ரப் அல்லாஹ் என்று கூறி அதில் உறுதியாக நிலைத்தும் விட்டார்களோ அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, பயமும் இல்லை என்று சொல்லுவான். ஆக ஈமான் இஸ்திகாமத் என்பது இருவேறு கூறுகள் அல்ல, மாறாக ஒன்று மற்றொன்றோடு இணைந்து உதவிடக்கூடிய ஓர் உடலினுடைய இரு கூறுகளாகும். இந்த ஈமான் இஸ்திகாமத்தினுடைய தொடர் பிரச்சாரத்தில் அதை முன்னெடுக்க உள்ள நாம் கவனிக்க விட வேண்டிய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலில் ஈமான் என்பது சடங்கு சார்ந்த சம்பிரதாயம் அல்ல, மாறாக அல் குர்ஆன் ஈமானை ஒரு போராட்டமாக நமக்கு முன்னால் சொல்லி காண்பிக்கின்றது. மனிதனுடைய இறை நம்பிக்கையோடு கூடிய தெளிவு மிகு போராட்டத்தினுடைய ஒரு பண்பொழுக்கம்தான் ஈமான் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனில் சூரா அன்கபூத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்: ஹசிபன் நாசு ஐயத்துரகு ஐயகூலு ஆமன்னா ஒஹும் லா யுஃப்தனூன் என்று அல்லாஹ் கேட்பான். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் எந்த விதத்திலும் துன்பத்திற்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அப்படி அல்ல என்று அல்லாஹ் சொல்வார். இறை தூதுவத்துவத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்த எல்லா நபிமார்களினுடைய சமூகமும் இதை அனுபவித்திருப்பதாக அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சுட்டி காண்கிறது. குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது இப்படி சொல்வான்: இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமூனக்கும் சூஅல் அதாபி யுதப்பிஹூன அபுனாக்கும் யஸ்தஹி நிசாக்கும் வஃபீ தாலிக்கும் மிர் ரப்பிக்கும் பலாவும் மிர் ரப்பிக்கும் அதீம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றாங்க. என்ன சொல்றான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்னா, நிச்சயமாக நாம் ஃபிரௌனுடைய சோதனையிலிருந்து, ஃபிரௌனுடைய துன்பங்களிலிருந்து, அவன் தந்த கெட்ட பல வேதனைகளிலிருந்து, வதைகளிலிருந்து உங்களை அவன் அல்லாஹ் காப்பாற்றினான். அதிலும் குறிப்பாக அவன் உங்களுடைய ஆண் மக்களை கொன்று ஒழித்து கொண்டிருந்தான், பெண் மக்களை வாழவிட்டு சமூகத்தை சீரழித்து கொண்டிருந்தான். அதிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான் சொல்லிவிட்டு சொல்லுவான்: ஃபீ தாலிக்கும் ரப்பிக்கும் பலா உன் அதீம் என்று சொல்லுவான். இது நீங்க கவலைப்படக்கூடிய வேண்டிய விஷயம் அல்ல, மாறாக இதில் உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனையாகும் என்று சொல்வான். ஆக அந்த ஈமான் என்பதை என்ன முதலில் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது சடங்கல்ல, மாறாக இந்த மனித சமுதாயத்திற்கான ஒரு போராட்டத்தினுடைய துவக்கமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஈமான் என்பது தன்னுடைய இயல்பிற்கு மாறாக நிர்பந்திக்கப்படும் போது அது உறுதியை வெளிப்படுத்தி, நான் எந்த நிலையிலும் அல்லாஹுவை தவிர்த்து, உலகை படைத்த இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அடிமையாக வாழ மாட்டோம்
என்று சான்று பகரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயமாகும். இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எதிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஃபிரௌன், ஆனால் ரப்புக்குமுல் ஆலா என தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்ட ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒடுக்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறான். அவர்களுடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறான். அதில் ஒரு முயற்சி என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்களை எல்லாம் அழைத்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு போட்டியிட வைக்கிறார். அப்படி போட்டியிட வைக்கும் போது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எதிராக நிப்பாட்டப்பட்ட போட்டி கலைஞர்கள் எல்லாம் ஃபிரௌனிடத்தில் கேட்கின்றார்கள், வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும்? அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்கிறான் ஃபிரௌன். அந்த அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஆசையில் அவர்கள் மூசாவிற்கு எதிராக போராடுகிறார்கள். தோற்று போன உடனே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இது சாதாரண தோல்வி அல்ல, மாறாக இறைபுறத்திலிருந்து வந்த ஒரு நியதியாகும், நேர்மையாகும், வழிகாட்டுதலாகும், இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகும் என்று கூறிவிட்டு மறுநிமிடமே அவர்கள் சொல்ல காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ஓ ரப்பி மூசா ஓ ஹாரூன் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹுவை ஈட்மான் கொள்கின்றோம் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் அந்த இரட்சகன் தான் மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவன் என்று கூறி ஈமான் கொள்கிறார்கள். ஃபிரௌனால் அந்த நிமிடத்தை கற்பனை கூட அவனால் செய்து பார்க்க முடியவில்லை. அவன் அந்த அவனால் அழைத்து வரப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் உங்களுடைய ஈமானை விடவில்லை என்று சொன்னால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்கிறார். சற்று நிமிட நேரத்திற்கு முன்னால் வரைக்கும் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்று ஆசை ஊட்டப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லுகின்றான். அதற்கு அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அல்லது சூனியக்காரர்கள் சொல்லிய வார்த்தை என்னவென்று சொன்னால் லா வகிர, அதனால் எங்கள் முடிக்கு கூட எந்த விதமான துன்பமும் இல்லை என்பார். லா லகிர இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்கள் என்னுடைய இரட்சகனிடத்திற்கு திரும்ப இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். ஆக ஈமானினுடைய அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், தான் கொண்ட ஈமானை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதில் இஸ்திகாமத், உறுதிப்பாடை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதனால்தான் இன்றைய இந்த உலகில், குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களாகிய நாம் நம்மளுடைய இந்த சூழலில் நம்மளுடைய ஈமானை இழப்பதற்கான எந்த ஒரு சூழலையும் உலக சமுதாயத்திற்கு முன்னால், குறிப்பாக இந்திய மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. மாறாக மூமின் எதை வேண்டுமானாலும் இருப்பான், முஸ்லீம் எதை வேண்டுமானாலும் இழப்பான், மூமின் எதை வேண்டுமானாலும் இழப்பான், முஸ்லீம் எதை வேண்டுமானாலும் இழப்பான், அவனுடைய ஈமானை மட்டும் இழக்க மாட்டான் என்கின்ற ஒரு சான்றாண்மை மிக்க தெளிவை இந்த உலகத்திற்கு முன்னால் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்திய மக்களுக்கான ஒரு சான்றாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதற்கான ஒரு தொடர் பிரச்சாரம் தான் இன்றைய இந்த பிரச்சாரமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் இன்று ஒரு பெரும் அச்சத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்படுகின்றார்கள் என்கின்ற அச்சம், இனியும் ஒடுக்கப்படுவார்கள் என்கின்ற அச்சப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்பும் முஸ்லிம்கள் இந்தியாவினுடைய ஒரு டாக் ஆஃப் டவுனாக மாறிவிட்டது. முஸ்லிம்களை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் வேறு எந்த உரையாடலும் இல்லை என்கின்ற அளவிற்கு முஸ்லிம்கள் அச்சுறுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எப்படி ஃபிரௌனால் அழைத்து வரப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் ஈமான் கொண்டதற்கு பின்பு அதில் ஒரு உறுதி காண்பித்தார்களோ, லா வகிர, எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, ஏன் எங்கள் முடிகூட அதனால் உதிர்ந்து விழப் போவதில்லை என்று ஃபிரௌனுக்கு முன்னால் சொன்னார்கள். அதுபோன்று இன்று முஸ்லிம்கள் இந்தியாவில் அதிகார வர்க்கத்திற்கு முன்னாலும் சரி, எல்லோருக்கும் முன்னாலும் தங்களுடைய ஈமானில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுதிப்பாடை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படி உறுதிப்படுத்தி காட்டக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஸலவாத் இருக்கின்றது, ரஹம் இருக்கின்றது, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இந்த தொடர் பிரச்சாரத்தினுடைய நோக்கம் ஒவ்வொரு மூமினிடத்திலும் சென்று சொல்ல வேண்டும், உங்களுடைய ஈமான் சாமானியமானது அல்ல, மாறாக விலை மதிப்பற்றது, அதை நீங்கள் இழப்பதற்கு எந்த நிலையிலும் தயாராகி விடாதீர்கள், மாறாக அந்த ஈமானை பற்றி பிடியுங்கள், அதில் உறுதியாக நிலைத்திருங்கள், அல்லாஹ் நமக்கான வெற்றியை தருவான் என்று ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும், குறிப்பாக முஸ்லிம்களிடத்திலும் சென்று சேர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதற்கான ஆற்றலையும் தகுதியும் நமக்கு தர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلم